Hey guys, welcome back to Scratch Lab DJ Academy. I'm DJ Cave and I'm with DJ Krant, Scratch Lab senior instructor and coach and mentor. Along with me, we coach tons of students, tons of DJs around the world, online, offline, music production, turntablism, scratching, mixing, CDJ, controller, எல்லாமே உங்களுக்கு தேவையான டிஜே நாலேஜ் வந்து ஸ்க்ராட்ச் லேப் டிஜே அகாடமியில் கிடைக்கும். டிஜே கிரான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்க்ராட்ச் லேப் மெம்பர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு நோ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கரண் நான் வந்து ஏற்கனவே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம், ஒரு மாதமாக இருக்கும் கரண். இருக்கும் கேஃப், அப்சல்யூட்லி. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் எபிசோட் பண்ணுறோம். அண்ட் Karan, what's happening? What do you feel about the students Scratch Lab? Students is like always fun. எனக்கு வந்து கோச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஐ லவ் கோச்சிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே என்ஜாய், ஹேவ் அ குட் டைம். நிறைய பேர் வந்து டிஜேயிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தே கம் இன், பட் தே ஈவென்ச்சுவலி தே என்ஜாய் லேர்னிங். ஸோ யா, குட். இப்போ வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வருது, நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புது பிராண்ட்ஸ் நம்ம என்றைக்குமே உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நம்ம பயனியர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்மக்கிட்ட யாராச்சும் காசு கொடுத்தாலும் காசு கொடுக்கலன்னா சரி, ஸ்பான்சர் தேவையில்லை. பயனியர் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் கம்பெனி தான், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே டைமில் வந்து நிறைய பிராண்ட்ஸும் வந்து நம்மக்கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிற டைமில் வந்து பயனியர் என்றைக்குமே வந்து ஒரு வெல் மார்க்கெட்டட் பிராண்ட். அண்ட் கண்டிப்பாக மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட கொஞ்சம் சீப் ப்ரைஸில் கிடைக்கும். ஆனால் இருந்தால் கூட பயனியர் மாதிரி உங்களுக்கு அந்த வேல்யூவும் சரி, ரீசேல் வேல்யூவும் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு கிடைக்காது. அண்ட் ரெக்கார்ட் பாக்ஸ், செராட்டோ ரெண்டுமே வேறு லெவல் சாஃப்ட்வேர் இல்லை? கண்டிப்பாக கேவ். லைக் இது வந்து ஒரு ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் பேட்டில் மாதிரி. சில பேருக்கு ஆண்ட்ராய்ட் தான் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு iOS தான் ரொம்ப பிடிக்கும். டெக்னிக்கலி இப்போ எனக்கு ரெக்கார்ட் பாக்ஸ் பிடிக்கும், கேவ் ஆல்வேஸ் செராட்டோ. ரெண்டுமே லைக் அட் த மூமெண்ட் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு நெவர் எண்டிங் பேட்டில். நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், இவர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். அது வச்சு நீங்கள் ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, விச் வேணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ எஸ், கண்டிப்பாக. ஸோ இந்த டைமில் வந்து என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வர்ச்சுவல் டியூஸ்டே யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தார். நான் கண்டிப்பாக ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒன் ஆஃப் மை வெரி ஃபர்ஸ்ட் பைலட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ சென்னையில் ஒரு மிகப்பெரிய கிளப்பில் ப்ளே பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா விடிஜே. ஆனால் வேறு லெவல் சாஃப்ட்வேர். அதுவும் அதில் விஷுவல்ஸ்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் சாஃப்ட்வேர் யூனோ. அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன்ஸே கிடைக்கும், ஃப்ரீயாக ட்ரையல் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்களே வந்து இப்போ கூட விடிஜே சாஃப்ட்வேர் இப்போ இருக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்களேன். விடிஜே வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கண்டிப்பாக. ஆனால் இப்போ வந்து புது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வருது, புது நிறைய எக்யூப்மெண்ட் வருது. என்னால் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் ஏன்னா ஒரு வாட்டி கரணே வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு எக்யூப்மெண்ட் அந்த டைமில் வந்து 2017 அந்த எக்யூப்மெண்ட் நிஜமாகவே ஒரு கண்ட்ரோலர் அந்த டைமில் பெஸ்ட்டாக இருந்தது. இந்த கண்ட்ரோலையாக வாங்க சொன்னார். இந்த கண்ட்ரோல் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பயனியர் நீங்கள் பயனியர் வாங்கி சொல்லியிருக்கலாமே. நான் சொன்னேன், நிஜமாகவே அந்த டைமில் வந்து அந்த கண்ட்ரோல் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்லா இருந்தது. ஆனால் இனிமேட் எப்பவுமே பயனியர் தான். ஸோ எனக்குமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பயனியர். ஓகே, ஸோ நம்ம வந்து எக்யூப்மெண்ட் பற்றி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் ஸ்கில்ஸ் மேக் த டிஜே கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒரு சின்ன குட்டி கண்ட்ரோலரில் கூட நம்ம வந்து ஒரு 6500 கண்ட்ரோலில் கூட நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, உங்ககிட்ட என்ன கண்ட்ரோலர் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே டிஜிங் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லாட்டி பண்ணலான்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்ன கண்ட்ரோலர் வாங்க போகிறீங்க? இப்போ வந்து ஸ்க்ராட்ச் லேப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேவரட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா FLX4. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேர் வாங்குறோமா. அதே மாதிரி நியூமார்க்கில் வந்து குட்டியாக ஒன்று இருக்குமே, கோ டு டச், அது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 5-star ப்ராப்பர்ட்டியில் எனக்கு ஒரு ஷோ இருந்தது. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து எல்லாம் ப்ரைவேட் பார்ட்டியில் நடக்குமான்னு எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்டியில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒருவேளை அங்கே ஆல்கோஹால் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, அந்த டைமில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி, நீங்கள் ஏற்கனவே ஒரு டிஜே இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே இருந்தால் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி ப்ரைவேட் பார்ட்டிஸ், கிளப்பில் அந்த மாதிரிலாம் அவ்வளோவா நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா நிறைய பவுன்சர்ஸ் இருக்காங்க கிளப்பில். ப்ரைவேட் பார்ட்டியில் அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காது. யூஸ்வலாக என்னோட கான்ட்ராக்டில் வந்து நான் வந்து 5th பாயிண்டில் வந்து the client or the organizer must provide bouncers or securities போட்டிருந்தேன். இந்த டைமில் வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே அவங்க சைன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டோம். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா பவுன்சஸ்
செக்யூரிட்டி. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஒரு இஷ்யூ என்னென்னா வந்து கொஞ்சம் ரூடாக இருந்தாங்க. பட் இதுவே வந்து ஒரு ட்ரைனிங் லெசன் தான் எடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் ஆர் கிளைண்ட்ஸ் ரூடாக இருந்தால் கூட நம்மளோட ஆங்கர் அண்ட் நம்மளோட பாஸ்டர் அண்ட் டிமீனர் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். பிகாஸ் we are a performer. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள வந்து ஆர்கியூ பண்ணி பதில் பேசணும்னா அப்போ நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் கிடையாது. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு மேடை மேலே இருக்கீங்க, கீழே வந்து யாராச்சும் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் தூக்கி போடுறாங்க, இல்லை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா சில டைம் உங்களுக்கு வந்து 1000 பாராட்டுகளும் கிடச்சிருக்கும். இந்த டைமில் சில டைம் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் காமெண்ட்டோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் சிச்சுவேஷன் வரச்ச அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த டைமில் என்னோடய ஸ்டூடெண்ட்டை நான் என்ன அட்வைஸ் பண்ணால், அவர் டிஜே பண்ணிட்டு இருக்க டைமில் ஜஸ்ட் நீங்கள் வெளியே வாக் அவுட் பண்ணிவிடுங்க. வாக் அவுட் பண்ணிட்டு ஆர்கனைசர் கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக இன்டாக்சிகேட்டடாக இருக்கார், கொஞ்சம் ரூடாக பேசுகிறாரு, ப்ளீஸ் நான் வந்து இவெண்ட் விட்டு போய்ட்றேன்னு. ஸோ அவர் கிளம்பி போயிட்டார். அவருக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சின்ன பையன் இல்லை, அவர் கண்டிப்பாக ஒரு 35 year old மேன். அப்புறம் வந்து ஒரு 10-15 minutes கழிச்சு திருப்பி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நானும் தான் கூட இருந்தேன். நம்ம பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் போயிட்டு வந்துட்டு அப்போ அந்த க்ரௌட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நம்ம பேக் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட் எடுத்து வந்துட்டோம். சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து அந்த செக்யூரிட்டி அந்த டைமில் நம்மளோட பர்சனல் பவுன்சஸ் இல்லை. ஸோ அந்தால வந்து ஒரு விஷயம் இது. அடுத்த வாட்டி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண போகிற விஷயம் வந்து செக்யூரிட்டி அண்ட் பர்சனல் பவுன்சஸ். ஸோ அந்த டைமில் இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு, அவரும் வந்து ஒரு 45 year old ஜென்டில்மேன். அவர் வந்து கேட்டார், இந்த மாதிரி பவுன்சர்ஸ் ஹையர் பண்ணுறது, பர்சனல் செக்யூரிட்டி ஹையர் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து உங்களோட டெக்னிக்கல் ரைடர் ஆர் உங்களோட கான்ட்ராக்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட காஸ்ட் வந்து கிளைண்ட்டு பார்த்துப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பாக பவுன்சர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வந்து ஒரு நம்பர் நான் அனுப்புகிறேன், மேபி 1 or 2 numbers நான் அனுப்புகிறேன். ரெப்யூட்டட் பீப்புள் இப்போ நான் காண்டாக்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே உங்களுக்கு பவுன்சஸ் செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு பர்சனல் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட், வெட்டிங் இல்லாட்டி எந்த ஒரு பார்ட்டி இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு 2 பவுன்சர் இருந்தாலும் உங்ககிட்ட வரக்கூடிய அந்த க்ரௌடும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கான்சன்ட்ரேட், உங்கள் மியூசிக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி லேப்டாப்பை பார்த்து இது பண்ண, இல்லாட்டி எல்லோரும் உங்கள் லேப்டாப்பை தொடுவாங்க, எக்யூப்மெண்ட் தொடுறதுக்கு சான்சஸ் இருக்கும், எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா உங்களை பீஸ்ஃபுல்லாக ட்ராக் ப்ளே பண்ண விட மாட்டாங்க சில டைமில். ஸோ இது ஜஸ்ட் என்னோட தாட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கொடுத்த சஜஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததில் ப்ளீஸ் காமெண்ட். ஏன்னா அப்போ தான் நம்மளால் இன்னும் டிஸ்கஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி நான் பில்ட் பண்ணுறேன் டிஜே கேவ்ஸ் சேனலில், ஸ்க்ராட்ச் டாப் சேனல். அண்ட் கரண், எனிதிங் எல்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? இல்லை கேவ், கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து இட்ஸ் லைக் கண்டிப்பாக தேவைன்னா நம்ம வந்து நம்ம வேலையை விட்டுட்டு வி கேனாட் கீப் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு ட்ரங்க் பர்சன் கிட்ட நம்ம சண்டை போடுறதுல வந்து பாயிண்ட்டே இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை அந்த டைமில். ஸோ ஹேவிங் அ பவுன்சர் வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வேலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்க வந்து they'll take care of the person who's intoxicated. ஸோ கண்டிப்பாக தேவை. ட்ரூ. எனக்கு இன்னொரு இந்த டைம் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து இன்னொரு தாட், ஒரு மெமரி வந்தது. அதாவது நம்ம எல்லா டிஜேஸும், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சென்னை டிஜே தான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு ஃபெலோ டிஜேக்கு. அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் ஆகுது. ஏன்னா நம்ம ஆஸ் அ டிஜேஸாக வந்து பைக்கில் லேட் நைட் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை. ஸோ அந்த லேட் நைட் ட்ராவல் பண்ண சில டைம் மழை தண்ணி அதெல்லாம் இருக்கும், ஸ்கிட் ஆகும் வண்டி, எப்படி வேணால் என்ன வேணால் ஆகுறது சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம ஆஸ் அ டிஜேவா ஏன்னா நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணல. ஏன்னா அவங்க கார்ப்பரேட் கம்பெனியில் ஐடியில் ஒர்க் பண்ணால் அவங்களே இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க கரெக்டாக. இதால் நம்ம தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்றைக்குமே முக்கியமாக இருக்கிற ஒரு டிஜேக்கு ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஒரு ஹெட்ஃபோன் இருக்குதோ இல்லையோ சரி, நம்மளுக்கு ஒரு என்ன சொல் மெடிக்ளைம் ஃப்ளோட்டர், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதுக்கும் மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ பேசிக் ஒரு
மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துங்க. ஓகே, அண்ட் இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது, நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறேன். எல்லா மற்ற சிட்டிஸ்லேயும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஏன்னா வந்து லேட் நைட்டில் வந்து ரொம்ப பேர் ரேஷாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் திங். பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு, இது நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் டேக் இட். அண்ட் வேறு என்ன கரண்ட்? ஸோ இப்போ வந்து டிஜிங் ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஷியல் மீடியா பேஸ்டாக போயிட்டுருக்கு. இப்போ நான் நிறைய போஸ்ட்லாம் இப்போ பார்க்குறேன் ஆன்லைனில் வந்து, அதாவது சீனியர் டிஜேஸ் வந்து போடுறாங்க இந்த மாதிரி. அதாவது இன்ஃப்ளூயன்சர் வந்து புது டிஜே, எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்சர். ஆனால் ஏன் அவங்க எதுக்கு வெறுப்பாகிறாங்க? ஏன்னா அவங்களும் வந்து கான்டென்ட் போடணும் இல்லை. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் ஏன் இவர் யார், இவனுக்கெல்லாம் வந்து ஷோ கிடைக்குது, அவங்களுக்குலாம் வந்து ஷோ கிடைக்குது, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு டிஜேவே தெரியல, ட்ராக் மிக்ஸ் பண்ண தெரியல, ஆனால் சோஷியல் மீடியாவில் இது இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஷோ கிடைக்குது. ஸ்கில்ஸான டிஜே வந்து வீட்டில் உட்காருங்க, அதெல்லாம் சரி. ஆனால் ஸ்கில்ஸ் ஆஃப் த டிஜே வந்து உங்கள் ஸ்கில்லை சோஷியல் மீடியாவில் போடுங்களேன். ஏன்னா இது பேர் தான் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ். ஸோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடினா கான்டாக்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த கான்டாக்ட்ஸ் இருந்தால் கூட, இப்போ யாராச்சும் வந்து சொன்னாங்க கூட, ஹே ப்ரோ நான் இங்கேருந்து வந்திருக்கேன், யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன், இங்கேருந்து வந்திருக்கேன், அங்கேருந்து வந்திருக்கேன், எங்கேருந்து வந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஷோ கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக க்ளோஸ் ஃப்ரெண்டு இதெல்லாம் நான் பண்ணலாம். ஓகே, நான் ரெஃபர் பண்ணி அந்த ப்ரோக்ராமர் இல்லாட்டி அந்த கிளப்புக்கு நான் ஃபோன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸை பார்த்து, அதாவது டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்னால் உங்கள் சோஷியல் மீடியா எப்படி இருக்குது, உங்களோட இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ், என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களோட காம்படிஷனுக்கு இல்லாட்டி உங்கள் அளவுக்கு உங்கள் பேய்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ண அமௌண்ட்டுக்கும் மற்றவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட்டுக்கும் உங்கள் காம்படிஷனுக்கும் அவங்க கம்பேர் பண்ணிச்சு உங்களோட லோவாக இருந்ததுன்னா, ஒன்று உங்களோட ஃபீஸ் அடி வாங்கும், இல்லைனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு மினிட்ஸ், கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் சைலன்ஸ் எடுத்துக்க போகிறேன். லெட் திஸ் சிங்க் இன். ஏன்னா நம்ம எல்லாருமே கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஜிங் தானே பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறது, டிஜே ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஃபீஸ் கொடுக்கறது, கண்ட்ரோலர் வாங்குறது, எல்லாமே என்ன டிஜிங்காக தான். ஆனால் எல்லாமே டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போவே எப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தில் எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் குட் நியூஸ் ஃபார் பிகினர் டிஜேஸ் ஹூ ஹாவ் அ ஃபயர், பேட் நியூஸ் ஃபார் சீனியர் ரெப்யூட்டட் 20 years in the business. நீங்கள் முன்னாடி எவ்வளோ வேணால் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஆனால் எவ்வளோ வேணால் நீங்கள் பட்டங்களை வாங்கியிருக்கலாம், ஆனால் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இல்லைன்னா இனிமேட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி நான் வந்து இது வாங்கினேன், அது வாங்கினேன், எனக்கு இந்த பட்டம் அது பட்டம் பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நம்மளால் சுற்றினே இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, அதுதான் தான் பண்ண முடியும். ஸோ டிஜிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு போட்டி மாதிரி ஒன்று போயின்ட்டுருக்கு. இதில் வந்து ஃபாரின் அகெயின்ஸ்ட் இருக்காங்க. இதில் ஏன் ஃபாரின் அகெயின்ஸ்ட் கூட எனக்கு தெரியல. இதில் எல்லாமே ஃபாரின் தான் இருக்கணும், இதில் அகெயின்ஸ்ட்ன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இட் இஸ் ஆல்வேஸ் காம்படேட்டிவ் எப்பவுமே. ஏன்னா ஒரு பீரியடில் டிஜேயிங் அப்படிங்கிறது இட் வாஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஆர்ட் ஃபார்ம். ஒன்லி த ரிச் கிட்ஸ் வேர் ஏபிள் டு அஃபோர்ட் டிஜேயிங் அண்ட் ஹையர் DJs. ஸோ இப்போ வந்து எவ்ரிபடி நீங்கள் சொன்ன மாதிரி வர்ச்சுவல் டிஜேலேருந்து எவ்ரி திங் வி ஹேவ் பிகமிங் அ டிஜே இஸ் வெரி ஈஸிங்கிறதுனால பீப்புள் திஸ் ஹேவ் ஃபயர் சம்படி ஹூஸ் வெரி நியூ டு த மார்க்கெட். அவங்க வந்து they put out a lot of videos, they are very Instagram friendly. நம்ம 15-20 இயர்ஸாக இருக்க டிஜேஸ்லாம் பார்த்தீங்கன்னா they don't put out a content because எனக்கு தெரியல மைண்ட் செட் என்னன்னு தெரியல, பிகாஸ் they are very senior, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, எத்தனை வருஷமாக நம்ம இருந்திருக்கோம், நம்மளால் ஒரு ஷோ எடுக்க முடியாதாங்கிற ஒரு மைண்ட் செட்டாக மேபி ஐம் நாட் ஷியோர். பட் when all the new kids, இப்போ ரீசெண்டாக இருக்க கிட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போட்டு when they reach out to people, வெளில ஒரு கிளப்புக்கு போனால் அவங்கள பற்றி மற்றவங்க பேசுகிறாங்க, இந்த டிஜேயோட வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சீனியர் டிஜேயோட பேர் கூட வந்து வரமாட்டேங்குது, லைக் இத்தனை வருஷமாக இருந்தவங்க. ஸோ இட் இஸ் தேர் கண்டிப்பாக. இதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் நம்மளோட இண்டஸ்ட்ரியாவே ஒரு சேஞ்சில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சேஞ்சில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ஜூனியர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாம், ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நாளாக என் சீனியர்ஸ் கிட்ட கற்றுக்கினேன், இனிமேட்டு நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்க போகிறேன். ஏன்னா என்றைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த கிரவுண்டட்னஸ், ஹியூமிலிட்டி, பீங் ஹம்பிள்,
அண்ட் நம்மளுக்கு எல்லாமே தெரியாது, கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோன்னா எனக்குமே அதான் பெஸ்ட். அதான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், மாடல் கோஆர்டினேட்டர். அப்போவே 10 வருஷம் முன்னாடி சொன்னார், என்னோட ஒரு இவெண்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்து உங்களோட ஷோ நீங்கள் தான் ஷோ பண்ணுறீங்க, எனக்கு தெரியல, யாரோ ஒரு அப்கமிங் டிஜே. நான் சொன்னேன், இவர் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கா தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்படியா ப்ரோ, இல்லை என்றைக்குமே இது பெஸ்ட்டு தான், ஏன்னா என்றைக்குமே அப்கமிங்காக இருக்கிறதே என்றைக்குமே பெஸ்ட்டு. ஸோ என்றைக்குமே நீங்கள் அப்கமிங்காக இருந்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு. ஸோ ஆனால் அது ஆக்சுவலி வெரி ட்ரூ தெரியுமா, எனக்குமே நம்ம அப்கமிங்காக நியூவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச நிறைய இப்போ சில டிஜேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓல்டு டிஜே சீனியர் டிஜேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நேம்ஸ் எல்லாம் ரீபிராண்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. சம் ஆர் மேக்கிங் வெரி குட் மூவ்ஸ், நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. எஸ், நான் என்னால் நேம்ஸ் யூஸ் பண்ண முடியாது இந்த வீடியோவில், எடுத்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம் வாட்ஸ்அப்பில், அப்போ நான் பிரச்சனை மாட்டிப்பேன். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கிடிங் கைஸ், ஜஸ்ட் கிடிங். பட் கிரண், வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? இப்போது ஒரு டிஜே வந்து ஒரு டிஜே கோர்ஸ் முடிச்சிட்டாரு, சோஷியல் மீடியாவும் நல்லாயிருக்கு, மிக்சிங்கும் நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்டெப்பிங் அவுட், வெளில போயிட்டு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். இதெல்லாம் பில்ட் பண்ணியாச்சு. அடுத்துன்னா ஆப்வியஸ்லி நெட்வொர்க் இஸ் ஆல்சோ, கான்டாக்ட்ஸும் தேவை. ஏன்னா நம்ம கான்டென்ட் போடுறது ரீச் ஆகிறோம் சரி, அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து வி ஆர் at people's business. We need people 100%. To book us, and we need people to come watch our shows, support us, and நம்ம போடுற கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறது people தான். So obviously you need more people, you need to go out, find the reputed organizer, bar managers or anybody who can give you an opportunity. You have to go engage with them, அவங்க கூட கனெக்ட் பண்ணி you can showcase whatever you have done, உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், your digital presence. obviously அங்கே தான். ஸோ இது வந்து டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்னு இப்போ ரியல் லைஃப் ப்ரெசன்ஸ் அதுவும் முக்கியம் இல்லை, அதுதான். ஸோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் முக்கியம், இப்போ அவர் சொல்கிறது வந்து ரியல் லைஃப் ப்ரெசன்ஸ். உங்கள் ரியல் லைஃப் ப்ரெசன்ஸோ யூ ஹேவ் டு பி லைக்கபிள். அதாவது சேல்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் யாராச்சும் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணணும். அவங்க உங்களுக்கு பிடிச்சாதான் அவங்க உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் வாங்குவாங்க இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவ் டன் திஸ். நான் வீடியோஸ் போடுங்கன்னா தெர் ஆர் சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது யாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே நிற்கும், வீடியோஸ் வந்து நிற்கும், வியூஸ் போகும். பட் இதுக்கு மேலே ப்ரோ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. யூ ஷுட் ஸ்டெப் அவுட். கண்டிப்பாக நீங்கள் வெளில போயிட்டு இதை நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணணும். லைக் பீப்புள் மீட் பண்ணி தட் யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ரியல் லைஃப் என்கேஜ்மெண்ட், கண்டிப்பாக தேவை. சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட், ரியல் லைஃப் என்கேஜ்மெண்ட். Just one word. அவ்வளோதான். Okay, all right. So this is fun chat with DJ Kran, and by the way, one more thing, நான் போகிறதுக்கு முன்னாடி everybody please கண்ட்ரோல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹெட்ஃபோன்ஸும் வாங்கிடுங்க. மைக் முக்கியமாக மைக் வாங்கிடுங்க. மைக்கு 2024 ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா நிமிஷத்துக்கு நம்ம ஏதாச்சும் வளரிட்டே இருக்கணும் மைக். ஓகே, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 10 minutes ஏதாச்சும் ஒரு சென்சிபிளாக நம்ம சொல்லணும் மைக்கில். ஓகே, என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஓகே, connection, build connection. That's it guys. Okay, thank you so much. Keep practice and enjoy. DJ Kran, DJ Cave signing out. Peace.